பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 133 சங்கீதம் முதல் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பம் எத்தனை நன்மை. இடிந்து போய் கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வையும் நம்முடைய பாதுகாப்பையும் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்கு தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு இடிந்து போய் கிடக்கிறதற்கு முதல் காரியம் ஜெபம் முற்றிலுமாய் சீர்குலைந்திருக்கிறது. அதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும், அது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது என்று சொல்லியிருக்கிறார். இதை ஆவிக்குரிய ரீதியாய் நீங்கள் எடுத்து பார்த்தால், நண்பர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், நண்பர்களோடு நாம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம், நமக்கென்று ஒரு ஐக்கியத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். நமக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள ஒரு நண்பர் குழு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருப்பார். ஆண்டவர் கிராம ஊழியம் செய்வதற்கு 70 சீஷர்களை வைத்திருந்தார். அந்த 70 சீஷர்களையும் கிராம ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது 2 பேராய் அனுப்பினார். 2 பேராய் அனுப்பினால் ஒரு நாளிலே 35 கிராமங்களை அவர்கள் சந்திப்பார்கள். ஏன் தனித்தனியாக அனுப்புனான்னு? 70 பேருக்கும் அதிகாரம் கொடுத்திருந்தார். வியாதிகளை சுகமாக்க, பேய்களை விரட்ட, எல்லா சுகமளிக்கும் அற்புதம் செய்யும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் அனுப்பியிருந்தார். அப்போ தனித்தனியாக அனுப்பினால் 70 கிராமங்கள் ஒரே நாளில் சந்திக்கப்படும் அல்லவா? ஆனால் ஏன் ஆண்டவர் 2 பேராய் அனுப்பினார் என்றால், ஆண்டவர் எப்போதுமே தனித்து செயல்படுகிறவர் அல்ல, இணைந்து செயல்படுகிறவர். நம்முடைய ஜெப வாழ்க்கையும் கூட தனி ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதற்கு சற்றும் குறையாத அளவு அவசியம் உள்ளது சகோதரர்களாய் இணைந்து ஜெபிப்பது. தானியேல் ஒரு ஜெப ஐக்கியம் வைத்திருந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 பேரும் ஜெபிப்பார்கள். 4 பேர் கொண்ட ஒரு சிறிய குழு. சிக்கலான காரியங்கள் வரும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்திலே, சில மறைபொருள்கள் வெளிப்பட வேண்டுமானால் கூட தேவ சமூகத்திலே அவர்கள் சகோதரர்களாக கூடி ஜெபித்தார்கள். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதிலே நாங்கள் 5-6 பேர் ஆண்டவரை மொத்தமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சில மாத இடைவெளியிலே எல்லா நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் 5-6 பேரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாய் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு வீட்டு மாடியிலே, மொட்டை மாடியிலே இரவெல்லாம் ஜெபிப்போம் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஆண்டவருடைய வல்லமையும் பிரசன்னமும் எங்கள் நடுவில் இறங்கினது. இதற்கு எங்களுக்கு எந்த விதமான உடல் உணர்ச்சியும் இல்லை. அப்படி ஷிவரிங் மாதிரியோ அல்லது ஒரு அக்னி மாதிரி ஒரு காட்சியோ எதுவுமே இல்லை. ஆனால் தேவ வல்லமை எங்கள் நடுவில் இறங்கினது. ஒரு ஸ்வீட் ஸ்மெல். ரோஜா பூவை கொண்டு வந்து கொட்டினால், அல்லது ரோஜா பூவினுடைய எசன்ஸை எங்கள் மேல் தெளித்தால் எங்களை சுற்றிலும் அப்படி ஒரு நறுமணம். எங்கள் ஆவியிலே நிரம்பினோம். மறுபடி துதித்து கொண்டே இருக்கிறோம். வேறு ஒன்று சொல்ல தெரியவில்லை எங்களுக்கு அன்று. அதில் எங்களுடைய 5-6 பேரிலே ஒரு சிலர் கொஞ்சம் சந்தேகப்பட்டு ஜெபம் முடிந்தவுடனே எழும்பி மொட்டை மாடியில் நின்று ரோட்டில் அந்த சைடு பார்க்குறாங்க, அந்த சைடு பார்க்குறாங்க, யாராவது ரோஜாப்பூ கொண்டு போனாங்களா, அல்லது ரோஜாப்பூ நடுநிசி அதிகாலை வேளை, எங்கே ரோஜாப்பூ, அதுவும் கிராமத்தில். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டோம்,
சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியிலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு, நறுமணமுள்ள தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஐக்கியமாய் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் அளவற்ற ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேச வேண்டுமானால் நம்ம ஒரு ஐக்கிய ஜெபம் ஒன்று நமக்கு தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பலப்படுத்தப்பட நமக்கொத்த நண்பர்கள் தேவ சமூகத்திலே சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் குறையும் பொழுது ஐக்கியம் முறிந்து நம்மளுடைய பாதுகாப்பு அங்கே பலவீனப்படுத்தப்படுகிறது. சென்ற வருடங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பலவீனப்பட்டதற்கு ஒரு காரணம் ஐக்கியமாய் நாம் கூடி ஜெபிக்கவில்லை. இந்த லெந்து காலத்தில் கூடுமான வரை நேரத்தை ஒதுக்கி நண்பர்களை அழைத்து வீடுகளிலோ அல்லது ஆலயத்திலோ கூடி ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி. ஐக்கிய ஜெபத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.